தொடர்ந்து மற்றொரு அண்மைச் செய்தியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கியுள்ளது. சுமார் 10 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிரண். கிரண், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. நிச்சயமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களை அச்சுறுத்திய பெஞ்சல் புயல் பல்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக சூறை காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக ஆற்காடு அடுத்த திமிரி அருகேயுள்ள தாமரைப்பாக்கம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் பயிரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு வார கால அறுவடை தயாராகியுள்ள நிலையில் புயலின் காரணமாக சுமார் 10 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் முழுவதும் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். அதேபோல் ஷோலிங்கர் அடுத்த தலங்கை, வாங்கூர், மருதாலம், நந்திமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 120 ஏக்கர் நிலம் அறுவடைக்கு தயாராகி இருந்த நெற்பயிர் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் நெமிலி வட்டத்தில் சிறுவலயம் பகுதியில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர் முற்றிலுமாக நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே தமிழக அரசு இதன் மீது கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.